தை மாதம் 15/1/2024 12/2/2024 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான விஷயத்தில் முதலில் பார்ப்பது மேஷ ராசிக்காரர்கள். மகான்கள் வழிபாடு அருமையான அமைப்பு. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கவனம். தொழில் மிகப்பெரிய ஏற்றம், பெரும் பொறுப்புகள், பெரிய பதவிகளுக்கு வரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாட்களாக இருந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிகிறது, செட்டில்மெண்ட் ஆகிறது, அனுகூலமான அமைப்பு. எனவே ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு பயணங்கள், தை மாதத்திலிருந்தே பயணங்கள், தெய்வீக பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது. அரசியல் சார்ந்த அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படுவது, பெரிய பெரிய பொறுப்புகளுடைய தொடர்பு கிடைப்பது. ஆக மொத்தத்தில் தை மாதம் சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும், குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான அனுகூலமான மாதம். பணத்தட்டுப்பாடு தீரும், அதுவே விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். முருகர் வழிபாடு சகல விதத்தில் நன்மை, மிகப்பெரிய ஏற்றம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கம் மிக கவனம். பாரம்பரியமாக இருக்கிற நோய் உபத்திரங்கள், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் சிறிது கவனம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் கவனம். வண்டி வாகன மாற்றங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், இடமாற்றங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்படும். கடன் அமைப்பு நிவர்த்தி, சத்ரு அமைப்பு நிவர்த்தி. தேகாரோக்கியத்தில் பெரிதாக இருந்த சர்ஜரி எல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது. நீண்ட நாட்களாக ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் கை கொடுப்பது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பெருமாள் வழிபாடு, கோவிந்தா கோவிந்தா என்று சொல்வது, அலர்ஜி போன்ற விஷயம் கவனம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட, உத்தியோகத்தில் அதிக கவனம். சட்டவிரோத விஷயத்தில் ஈடுபடுபவர்களுடைய பிரச்சனைகள் பெரிதாகலாம். சண்டை சச்சரவு அண்டை அயலார் வீட்டுக்குள்ளே கூடாது. கூடா நட்பு கேடு விளையும் மிதனத்திற்கு. தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் நீங்கள் செய்யாத தவறுக்கு எல்லாரும் ரவுண்டு கட்டி உங்களை தாக்குவார்கள். என்னடா வாழ்க்கை என்று ஆயிடும். மிதன ராசிக்காரர்களுடைய மனைவியோ, மிதன ராசிக்காரர்களுடைய கணவனுங்களோ, அவர்கள் ஏதாவது விஷயமே இல்லாமல் கோபப்பட்டாலும் நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீர்கள். மிக கவனமாக பார்த்துக்கொள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு சிவனே சரணாகதி, சிவஸ்துதி, கோளர் பதிகமெல்லாம் முக்கியம். கண்டிப்பாக கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, கால் பாதம் முட்டி வலிகள் கவனம். உடற்பயிற்சி தயவு செய்து கொள்ளுங்கள். மெடிடேஷன் செய்யுங்கள். நல்ல யோகா மாஸ்டரை பார்த்து கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் யோசனை வேண்டாம், ஒரு மாதிரி பதட்டம் வேண்டாம். எல்லோரும் சேர்ந்து உங்களை அப்படியே கைவிடுவது போல் தோணும். கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரி செய்து கொள்ளலாம். லவ்வர்ஸ்குள்ளாக கூட சண்டை சச்சரவு வேண்டாம். வண்டி வாகனத்தில் அதிக கவனமாக இருப்பது நன்மை. குடும்ப விஷயத்தில் தான் மிக கவனமாக பார்த்து கொள்வது கடகத்திற்கு முக்கியம். வெளியிடத்தில் நிச்சயமாக நன்மைகள் காணப்படும். உங்களுடன் நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவர்கள் மீது எந்த வருத்தம் வந்தாலும் அதை தாங்கி அவர்களை கையில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அனுகூலம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும், மன நிம்மதி ஏற்படும், எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக பயணங்கள் அனுகூலத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். முதுகு வலி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கை சுளுக்கு, கால் சுளுக்கு போன்ற விஷயத்தில் கவனம். பெரிய அளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்.
எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த அத்தனை கஷ்டங்களும் தீரும். புதிய முயற்சி வெற்றி திருவினையாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது. பைரவர் வழிபாடு. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். வயிறு கழிவுகள் பாதையில் மிக கவனம். உத்தியோகத்தில் நன்மைகள், நிறைய விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், வழக்கு போன்ற விஷயம் சாதகம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன கஷ்டங்கள் தீரும். பயணங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். தைரியமாக முன்னோக்கி சொல்லலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்கள் செட்டில்மெண்ட் ஆகும். மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பள்ளி கொண்ட பெருமாள், விஷ்ணு சகஸ்ரநாமம், அனுகூலம். சளி, வயிறு, மன அழுத்தம், சிறிது கவனம். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீக சொத்தை பற்றி ஏதாவது செட்டில்மெண்ட் செய்வது நல்ல அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் படிப்படியாக குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. மனதில் இருந்த பாரங்கள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு. தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் நிம்மதி. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலம். தேக ஆரோக்கியத்தில் அலர்ஜி, ஒவ்வாமை போன்ற விஷயம் கவனம். காது, மூக்கு, தொண்டை கவனம். நிறைய விஷயங்கள் அனுகூலம். சாதனை, மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர்வு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கழுத்து, முதுகு, மோஷன் ட்ராக்கில் சிறிது கவனம். பிள்ளையார் வழிபாடு. எந்த தெய்வத்தையும் பிள்ளையார்பட்டி விநாயகராக நினைத்து வழிபாடு செய்வது. காரிய சித்தி மாலை கேட்பது. காது, மூக்கு, தொண்டை, அலர்ஜி போன்ற விஷயத்தில் கவனம். பயணங்கள் அனுகூலத்தை தரும். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர்வது. உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்பு. வார்த்தைகளில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுமன் வழிபாடு மிக முக்கியம். எல்லா விஷயத்திலும் கவனம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, மேல் மக்கள், அதிகாரிகள், சட்ட விஷயங்கள் அனைத்திலும் கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். ரொம்ப நிதானத்துடன் இருப்பது நன்மை.
வெளியிடத்தில், உத்தியோகத்தில், தொழில் அமைப்பில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய கஷ்டத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்திவிடும். படபடப்பில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது நன்மை. தினமும் முதல் ஆகாரமாக பசு நெய்யை ஒரு சிட்டிகை எடுத்து முதலில் சாப்பிட்டு கொள்வது பெரிய பரிகாரமாக காணப்படுகிறது. கண்களில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், ஒத்த தலை உள்ளவர்கள், ப்ரெஷர் பாயிண்ட் இருப்பவர்கள் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நரசிம்மர் வழிபாடு. விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் பண விரயம் ஏற்படலாம், அனாவசிய செலவுகள் ஏற்படலாம், அவப்பேறு ஏற்படலாம். ஏதாவது பாதிப்பு கஷ்டங்கள் ஏதாவது இருந்தால் சண்டை போட்டவரிடம் சமாதான உடன்படிக்கை வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது நன்மை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் மிக கவனமாக பார்த்துக்கொள்ளும். கண்டிப்பாக வாகனத்தில் அதிக கவனம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அரசுத்துறை, அரசியல்வாதிகள் போன்ற விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது முக்கியம். கணக்கு வழக்குக்கு தஸ்தாவேஜுகளை சரியாக வைத்துக் கொள்வது கும்பத்திற்கு முக்கியம். உடற்பயிற்சி மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். துர்க்கை வழிபாடு. இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரம் கவனம். அலர்ஜி, ஒவ்வாமை. தொழில், உத்தியோகம், லாபம், பணவரவுக்கு உண்டான அனுகூலம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி. நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் தீரும். தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனை தீரும். பெரிய அளவுக்கு முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். பெண் தெய்வ வழிபாடு சகல விதத்தில் நன்மை கொடுக்கும். சக்தி பீட வழிபாடுகள் சிலருக்கு ஏற்றத்தை தரும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வீர்கள். உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட புது புது முயற்சியெல்லாம் வெற்றி ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு.